ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஜே&ஏ. ஆஃப்டர் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி தான் நம்ம வீடியோ போடுறோம். ஒரு சில காரணங்கள் போட முடியல, சாரி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவி யூனிட், அந்த ஸ்லைடிங் வார்ட்ரூப் அண்ட் வந்து மாடுலர் கிச்சன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த சைட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை நெம்லிச்சேரியில் தான் அந்த சைட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டிவி யூனிட். அந்த டிவி யூனிட் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலரில் செஞ்சுருக்கோம். சென்டரில் ஒரு 3 த்ரெட் கொடுத்துட்டோம். அண்டு கீழே ஃபுல்லாக ஒரு பில்லர் போர்ஷன் மாதிரி சின்ன சின்ன பில்லரை நம்ம மெட்டீரியல் வந்து கட் பண்ணி அழகாக செஞ்சுருக்கோம். வழக்கம் போல் எல்லா டிவிக்கும் கொடுக்குற மாதிரி ட்ராயர் சைடில் வந்து ஒரு 2 செல்ஃப்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இது மல்டி பர்பஸ் தான். அண்டு இதே மாதிரி ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா புக் செல்ஃப்ஸ். இப்போ பார்க்குற இந்த டபுள் டோர் வந்து புக் செல்ஃப்ஸ், ஆனால் உள்ளே எல்லாம் கடப்பாக்கள் கொடுத்துட்டாங்க. நம்ம மெட்டீரியல் செய்யலை, வெளியே மட்டும் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இந்த சென்டர் போர்ஷன் எதுக்காகனா பூஜா யூனிட் வரப்போகுது, கார்விங் டிசைன்ஸ். ஆனால் இன்னும் அந்த டிசைன் வந்து செட் பண்ணல, இன்கம்ப்ளீட்டாகவே இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே எல்லாமே வழக்கம் போல் ட்ரையர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இது நம்ம மெட்டீரியல் மல்டி பர்பஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா புக் செல்ஃப்ஸ் தான். இதுவுமே புக் செல்ஃப்ஸ் இல்லாமல் வேறு எந்த பர்பஸ்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு ஹாலில் ரைட் சைடு வாலில் ஒரு பார்ட்டிஷன் வந்து செஞ்சுருக்கோம். இந்த பார்ட்டிஷன் வந்து சின்ன சின்ன ஃபோட்டோஸ், ஃப்ளவர்ஸ், டெடி அந்த மாதிரி இருந்தாலும் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவி யூனிட் எவ்வளோ வெயிட் தாங்குதுன்னு பார்க்கலாம். இவர் ஆல்மோஸ்ட் வந்து 72 kg இருப்பார். யூபிசி வெயிட் தாங்குமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்காக தான் கீழே எந்த சப்போர்ட்டும் இல்லை. கீழே பாருங்கள், டைல்ஸ் ஒட்டி நாங்கள் புஷ்ஷோ இல்லை டைல்ஸ் மேலேயோ நாங்கள் உட்கார வைக்க கிடையாது. நம்ம சாலிட் ஃப்ரேம் வச்சு தான் செட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கூட இவரும் உட்கார்றாரு. இவரும் ஆல்மோஸ்ட் ஒரு 90 kg இருப்பார். இவர் 70 kg, 160 kg வெயிட் வந்து தாங்குது. கீழே எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் 160 kg வெயிட் வந்து ஈஸியாக தாங்கக்கூடிய மெட்டீரியல் தான் இது. ப்ளைவுட்டுக்கு ஈக்குவலாக வந்து தாங்கக்கூடிய மெட்டீரியல் தான் இந்த மெட்டீரியல். ஸோ நீங்கள் வந்து தைரியமாக அந்த மெட்டீரியல் வந்து சூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து வெயிட் தாங்கும், கவலைப்படவே வேண்டாம். அந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு எந்த விதத்திலும் ஷேக் கூட ஆகாது. சின்னதாக அந்த ஷேக் சவுண்டு அந்த மாதிரி எதுவுமே வராது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடுலர் கிச்சனும் ஒயிட் அண்டு பிளாக் காம்பினேஷனில் பண்ணியிருக்கோம். மேலே லாஃப்ட்டு ஃபுல்லாக வந்து பிளாக்கு, கீழே ஃபுல்லாக வந்து ஒயிட் வந்து கவர் பண்ணியிருக்கோம். அண்டு சிம்னி வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஒரு டபுள் டோருக்கு சிம்னி க்ளோஸ் பண்ணியிருக்கோம். சிம்னி சைஸ் எந்த மாதிரி இருக்கோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆக்சுவல் வழக்கம் போல் ட்ரே அண்டு கீழே பார்த்திங்கன்னா ஒரு எஸ்எஸ் ஸ்டீல் ட்ரே வந்து கொடுத்துருக்கோம். அண்டு இது வந்து டேண்டம் பாக்ஸ், ரெடிமேட் டேண்டம் பாக்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வேணா நம்ம மல்டி பர்பஸ் தான், வேணால் வச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக்லாம் வரும் உங்களுக்கு. இதில் ஃபைபர்லாம் கிடைக்குது, பிளாஸ்டிக்லாம் உங்களுக்கு கிடைக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெட்டீரியல்லே வந்து ஒரு ட்ரா வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம். மல்டி பர்பஸ், சின்ன சின்ன பாத்திரம் அண்டு பெரிய பாத்திரம் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஆயில் புல்லோட்டு நம்ம மெட்டீரியல் வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம். இது வந்து ஸ்டீலில் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க எஸ்எஸில். ஆனால் அது இல்லாமல் நம்ம மெட்டீரியல் செஞ்சுருக்கோம். அண்டு கார்னரில் பார்த்திங்கன்னா ஒரு கார்னர் டோர் வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம். அண்டு இந்த பக்கம் இது விக்கர் பேஸ்கட்னு சொல்லுவாங்க, அதான் ஆனியன் ட்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா காற்றோட்டமாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஆனியன், தக்காளி இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம். அண்டு மேலே பார்த்திங்கன்னா மசாலா ரேக்கு. இங்கே வந்து கிளாஸ் வரும், ஆனால் வந்து கிளாஸ் ஒன்றும் ஃபிட் பண்ணல. இதுக்கு மட்டும் இல்லாமல் ஹால்லேயுமே வந்து ஒன்றும் கிளாஸ் ஃபிட் பண்ணல. மேலே 3 டோரு அண்டு கீழே வந்து சின்ன ரேக். ஆக்சுவல் வழக்கம் போல் வந்து மேலே ஃபுல்லாக பிளாக் கலரில் வந்து கவர் பண்ணியாச்சு. பிளாக் கலர் ஃபுல்லாக வந்து லாஃப்ட் வந்து கவர் பண்ணியிருக்கோம். அண்டு இதே கிச்சனில் பேக் சைடில் பார்த்திங்கன்னா கடப்பா ஸ்டோன் கொடுத்துருந்தாங்க, அதை வந்து கவர் பண்ணி தர சொன்னாங்க. அதனால் ஒரு டபுள் டோர் போட்டு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்டு கீழே வந்து ஒரு 3 டோர் போட்டு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கார்னரில் வந்து ஃபோல்டிங் டோர் கொடுத்து அந்த ஷேப் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம். ஆஸ் யூஷுவல் எல் டைப்பில் வந்து லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கோம். லாஃப்ட் எல்லாமே ஓப்பன் ஸ்பேஸ் தான், அதில் எந்த பார்ட்டிஷன் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரூப், பெட்ரூமில் இருக்க வார்ட்ரூப் வந்து ஸ்லைடிங் டைப்பில் கொடுத்துருப்போம். டபுள் டோர் மட்டும்தான். உள்ளே ஆல்ரெடி வந்து கடப்பா ஸ்டோன் கொடுத்துட்டாங்க. அதனால் உள்ளே நம்ம மெட்டீரியல் வந்து அதிகம் யூஸ் பண்ண கிடையாது. வெளியே மட்டும் அதுக்கேற்ற மாதிரி கவர் பண்ணிட்டோம். எல்லாமே வந்து உங்களுக்கு சாஃப்ட் க்ளோஸ் தான், ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து ஒரு சேஃப்டி லாக்கர் கேட்டதுனால உள்ளே வந்து ஒரு சேஃப்டி லாக்கர் வந்து கொடுத்துருக்கோம். அதை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போது இதான் அது, அந்த கடப்பா ஸ்டோன் என்ன சைஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உள்ளே வந்து அதுக்கு ஈக்குவலாக செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதே மாதிரி ஒர்க் உங்களுக்கும் செய்யணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தமிழ்நாடு முழுக்க எங்கனாலும் செஞ்சுக்கலாம்.
எஸ்பெஷலி சென்னையில் எல்லா ஏரியாவிலும் நம்ம ஒர்க் வந்து அதிகமாக போயிட்டுருக்குது. கிட்டத்தட்ட 7-8 சைட் வந்து இப்போ செஞ்சிட்ருக்காங்க வெவ்வேறு ப்ளேஸில். ஸோ உங்களுக்கு எங்கே வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.